உள்ளத்தில் கோவில் கட்டி மனதில் பூஜை செய்து உயிரில் அபிராமி தாயை காணும் மானசீக வழிபாடு செய்தவர்தான் அபிராமி பட்டர். கையில் மலர் இல்லாமல், குடத்தில் நீர் இல்லாமல், அகல்விளக்கு ஏற்றாமல் மனதை கோவிலாக நினைத்து சுத்தமான மனமே சிவசக்தி குடியிருக்கும் ஆலயம் என்று நினைத்து வாழ்ந்தவர்தான் அபிராமி பட்டர். அறிந்தேன் எவரும் அறியா மறையே என்று தன் 3வது பாடலை தொடங்கினார். வேதம் சொல்லுவது அபிராமியின் அழகை. அபிராமி அன்னை சக்தியாக, ஜெகன்மாதாவாக, வேதத்தின் ஞானமாக இருக்கிறாள். உபனிஷதங்கள் கூறும் பரம்பொருள் அபிராமி அன்னை. சக்தி உபாசனை பெற்ற அபிராமி பட்டர் வேதத்தின் வேராய் கிளையாய் பரவி நிற்பவள் நீயே. கையில் காமன் வைத்திருக்கும் கருப்புச் சிலையை வைத்து அன்பு எனும் மலர்கணைகளை எய்து என்னை உன்வசம் எடுத்துக்கொண்டு பாசம் எனும் கயிற்றினால் கட்டி போட்டு வைத்திருக்கிறாய். அங்குசம் எனும் ஆயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு நான் தவறு செய்து உன்னை விட்டு விலகிச் செல்லக் கூடாது என்பதற்காக